ஹாலிவுட் ரசிகர்கள் அதிகம் எதிர்பார்த்து காத்திருக்கும் 2025ஆம் ஆண்டுக்கான ஆஸ்கர் விருது வழங்கும் விழா மார்ச் மாதம் 3ஆம் தேதி நடைபெறுகிறது. ஒரு பக்கம் இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற, இன்னொரு பக்கம் குழாயடி சண்டை போல அடுத்தடுத்து பல சர்ச்சைகள் கிளம்பி இருக்கின்றன. அதாவது, இந்த ஆண்டிற்கான சிறந்த நடிகைக்கான பிரிவில் இடம் பிடித்தவர்களில் ஸ்பானிஷ் நடிகை கார்லா சொபியாவும் ஒருவர். எமிலியா ஃபெரோஸ் என்ற படத்தில் ட்ரக் கடத்தும் கேங்ஸ்டராக நடித்திருந்த இவர் திருநங்கை என்பது குறிப்பிடத்தக்கது. அதைவிட முக்கியம், ஆஸ்கரில் முதன்முறையாக திருநங்கையாக சிறந்த நடிகைக்கான பிரிவில் இடம் பிடித்திருக்கிறார் கார்லா சொபியா. இது ஆஸ்கர் வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றம் என சொல்லப்படும் நிலையில் இப்போது அதுவே சர்ச்சையாக இருக்கிறது. அதாவது, சில ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்காவில் போலீசாரால் கொல்லப்பட்ட ஜார்ஜ் ஃப்ளாய்ட் என்ற கருப்பினர், ஹிட்லர் ஆகியோர் குறித்து சர்ச்சையான கருத்துக்களை கூறி வம்பில் மாட்டியிருந்தார் கார்லா சொபியா. இதேபோல் இஸ்லாம் மதம் குறித்தும் தவறான கருத்துக்களை தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதற்காக கார்லா சொபியா மன்னிப்பு கேட்டு விட்டதாகவும் அந்த சர்ச்சையான பதிவுகளை நீக்கிவிட்டதாகவும் தெரிகிறது. ஆனால் இப்போது அந்த சர்ச்சைகளை முன்வைத்து அவருக்கு ஆஸ்கர் விருது வழங்கக்கூடாது என சமூக வலைத்தளங்களில் எதிர்ப்புகள் வலுத்து வருகின்றன. அதே நேரம், இது சிறந்த நடிகைக்கான பரிந்துரைக்கப்பட்டுள்ள மற்றொரு நடிகையான பெர்னாண்டோ டோரஸ் தனது ஆதரவாளர்கள் மூலம் திட்டமிட்டு செய்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் திருநங்கை நடிகையான கார்லா சொபியா விருது பெறாமல் போக வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதேபோல் சிறந்த படத்திற்கான பிரிவில் இடம்பெற்றுள்ள த புரூட்டலிஸ்ட் திரைப்படமும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறது. இந்த படத்திற்காக AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டப்பிங்கில் நடிகர்களின் உச்சரிப்புகள் மாற்றப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதைவிட முக்கியமாக கலாச்சார உணர்வுகளை புண்படுத்துவதாகவும் இந்த படம் மீது குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. த புரூட்டலிஸ்ட் படத்தை தொடர்ந்து சிறந்த படப்பிரிவில் இடம் பிடித்திருக்கும் கான்க்ளேவ் என்ற திரைப்படமும் கத்தோலிக்க குழுக்களின் எதிர்ப்புக்கு உள்ளாகியிருக்கிறது. இதில் போப் குறித்து சர்ச்சையான கருத்துகள் இடம்பெற்றுள்ளதே இந்த குற்றச்சாட்டுக்கு காரணமாகவும் அமைந்துள்ளது. இந்த சர்ச்சைகள் அனைத்தும் ஆஸ்கர் விருது விழாவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என ரசிகர்கள் கூறி வருகின்றனர்.